Oscar is always on right track. That is why Fast Track Taxi app உடனே டவுன்லோட் பண்ணுங்க. நீட் தேர்வு இல்லாத மருத்துவத்துறை சார்ந்த படிப்புகளுக்கு விநாயகா மிஷன் ஸ்கூல் ஆஃப் அலைட் ஹெல்த் சயின்சஸ், சேலம், சென்னை, பாண்டிச்சேரி. MCR Pure Cotton Club, formals and casual shirts. நம்ம என்னைக்கு தோத்துருவோம் அப்படின்னு தோணுதோ அன்னைக்கு சமாதானமா போயிடுறது அல்லது சரண்டர் பெட்டரு. இது டிப்ளமேட்டிக்கா நம்ம வின் பண்ணமான்னு கேட்டீங்கன்னா அதுக்கு இல்லைன்றதான் என்னுடைய பதில். உலகத்துல எந்த ஒரு நாடுமே நமக்கு சப்போர்ட் பண்ணல. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இட் இஸ் a ஷேம் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாரு. இந்த பிஜேபி அரசாங்கம் வந்ததுக்கு அப்புறமாவே வெளியுறவுத்துறை கொள்கைகள் இவங்க கிட்ட சரியா இல்ல. கண்டமேனி எல்லாரையுமே எதிர்த்துக்கிறாங்க. கனடா கூட பிரச்சனை, ஸ்ரீலங்கா கூட பிரச்சனை, மாலத்தீவு கூட பிரச்சனை, பங்களாதேஷ் கூட பிரச்சனை, பாகிஸ்தான் கூட பிரச்சனை, சைனா கூட பிரச்சனை, அமெரிக்கா கூட ஒரு அணுக்கமெல்லாம் கிடையாது. இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும்போது நாளைக்கு உலக அளவில் நமக்கும் ஒரு பாகிஸ்தானுக்கும் ஒரு பிரச்சனை வரும்போது நம்ம யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. ஒன்று டிப்ளமேட்டிக் வார்ல இந்தியா ஃபெயில் ஆயிருக்குது. ரெண்டாவது இந்த மீடியா வார். பாகிஸ்தானுடைய ட்ரோன் மிசைல் எல்லாத்தையும் சுட்டு வைத்துட்டோம். ஒரு விமானியை நம்ம கைது பண்ணிட்டோம். ஃபைட்டர் ஜெட் சுட்டு வைத்துனீங்கன்னா அதனுடைய விமானியை நீங்க கைது செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ட்ரோனை சுட்டு வைத்துனீங்க, ஒரு விமானியை கைது பண்ணிட்டோம். இல்ல மிசைலை சுட்டு வைத்துட்டோம், ஒரு விமானியை கைது பண்ணிட்டோம்னாக்கா அதை எப்படி நம்ப முடியும்? ஒரு பாகிஸ்தான் விமானி ஒருத்தரை நம்ம கைது பண்ணி இருக்கிறோம்னாக்கா ஏன் அதோட ஒரு வீடியோ ஃபுட்டேஜ் எதுவும் இந்நேரம் வரைக்கும் வரல? நம்ம என்னமோ ஒரு உலகமே காணாத வரலாற்று வெற்றி நம்ம பெற்றுவிட்டதாக ஒரு இது பண்றாங்க. ஒரு ட்ரோன் குறைஞ்சபட்சம் 10 கோடியிலிருந்து அதிகபட்சம் 100 கோடி ரூபாய் வரைக்கும். 1000 ட்ரோனை நம்ம அனுப்பியிருக்கோம். அந்த 1000 ட்ரோனை போனதான் திரும்பி வராது. ட்ரோன்லாம் போச்சுன்னா போனதான் திரும்பி வராது. குறைஞ்சபட்சம் 10,000 கோடியிலிருந்து 25,000 கோடி வரைக்கும் செலவு பண்ணி இருக்கிறாங்க இந்த ட்ரோனுக்கு மட்டுமே. நம்முடைய டாக்ஸ் பேயரோட மணி கிட்டத்தட்ட 25,000 கோடி ஒன்லி. இது ட்ரோனுக்கு மட்டும் செலவு பண்ண விஷயம். ஒரு ரஃபாலே ஜெட்டோட விலை கிட்டத்தட்ட ஒரு 2,000 கோடி. இந்த பாகிஸ்தான் என்ன சொல்றாங்கன்னா, இந்தியாவோட ஃபைட்டர் ஜெட் 5 ஃபைட்டர் ஜெட்டை நாங்க சுட்டு வைத்துட்டோம், அதுல 3 ஃபைட்டர் ஜெட் ரஃபாலே ஜெட்னு சொல்றாங்க. இந்த மாதிரிலாம் ஒரு பிரச்சனை இருக்கும்போது காமெடியா இருக்கணும்னா நீங்க உங்களுடைய நாட்டு ஊடகங்கள்லாம் நீங்க பார்க்கணும். உங்களுக்கு செய்திகள் வேணும் அப்படின்னா வெளிநாட்டு நடுநிலை ஊடகங்களை தான் நீங்க பார்க்கணும். அமெரிக்காவே ஒத்துக்கிட்டு இருக்கிறாங்க. பாகிஸ்தான் இந்தியாவுடைய ஃபைட்டர் ஜெட் 2 ஃபைட்டர் ஜெட்டை சுட்டு வைத்துட்டாங்க. அதுல ஒரு ஃபைட்டர் ஜெட் ரஃபாலே அப்படின்னு அமெரிக்கா சொன்னதாக ஒரு வெளிநாட்டு ஊடகம் செய்தி வெளியிட்டு இருக்கிறது. இல்ல அது ஊர்ஜிதப்படுத்தப்பட்ட செய்தி தானே சார்? ஏன்னா அவங்களுமே கரெக்டா தான் போடுவாங்கன்றது எவ்வளவு அக்யூரசி இருக்கும். ரியல் வார்ல இந்தியா ஃபெயில்டுன்னு சொன்னா உடனே நிறைய பேர் கத்த ஆரம்பிச்சிருவாங்க. சரி, இத்தனை 1000 கோடி செலவு பண்ணாங்களே, அந்த 26 டூரிஸ்டுக்காக தானே இத்தனை பேர் பண்ணாங்க. இதுவரைக்கும் எந்த அரசாங்கமாவது ஏதாவது பண உதவி செஞ்சதை கேள்விப்பட்டீங்களா? அந்த பக்கம் 25,000 கோடி 50,000 கோடி செலவு பண்றீங்க. கேட்டேன்னா அந்த 26 பேருக்கு உயிருக்காகன்றீங்க. சார், இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையை நம்ம பார்க்கிறோம். இந்த போர் நிறுத்தம் அப்படின்ற அந்த அறிவிப்பானது வெளியாகி இருக்கு. இந்திய அரசும் அதை அறிவிச்சிருக்காங்க. ஆனா அதுக்கு முன்னாடியே அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அதை பத்தி வெளியிட்டிருந்தார் அப்படின்றத பாக்குறோம். அவர் வெளியிட என்ன காரணம் சார்? பொதுவாங்க கடந்த 2 நாட்களாகவே நிறைய பேர் இந்த போருக்கு எதிராக பேசிட்டு இருக்கிறாங்க. இந்த போருக்கு எதிராக பேசுற யாருமே ஒரு இந்திய அரசாங்கத்துக்கு எதிராவோ இராணுவத்துக்கு எதிராவோ பேசல. இந்த போர் அப்படிங்கிறது ஒரு பெரிய சீரழிவை கொண்டு வரும் அப்படிங்கிறது தான் ஒரு பொதுவான கருத்து. ஆனா நிறைய பேர் ஆளுங்கட்சிக்கு ஆதரவா இருக்கிறவங்க எல்லாரும் இவங்களை ஒரு ஆன்டி நேஷனல் அப்படி இப்படின்லாம் சொல்லி நிறைய சோசியல் மீடியாலலாம் நிறைய ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு கமல்ஹாசன் படம், அந்த படத்தோட பேர் எனக்கு ஞாபகம் வரல, விருமண்டின்னு நினைக்கிறேன். அதுல ஒரு வசனம் வரும், நம்ம என்னைக்கு தோத்துருவோம் அப்படின்னு தோணுதோ அன்னைக்கு சமாதானமா போயிடுறது அல்லது சரண்டர் பெட்டரு. அப்படி ஒரு பொதுவாக சமாதானம் சொல்றதே இட் இஸ் ஆல்மோஸ்ட் ஒரு சரண்டர் மாதிரியான ஒரு விஷயம்தான். ஏன்னா சண்டை தொடர்ந்து நடந்துகிட்டு இருந்தால் ஒரு பாதிப்பு ஒரு மிகப்பெரிய லெவல்ல இருக்கும். ஒரு சின்ன உதாரணத்துக்கு சொல்றேன் பாருங்க. ஒரு போர், அதாவது இப்பெல்லாம் இது மாடர்னைஸ்டு வேர்ல்டு, அந்த காலம் மாதிரி கிடையாது. இந்த மாடர்னைஸ்டு வேர்ல்டுல உங்க சேனல்ல கூட நான் ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தேன், the first war is fought in the minds of the people, then only it is fought in the battlefield அப்படின்ட்டு. ஸோ இப்போ இருக்கிற போர் பார்த்தீங்கன்னா ஒரு ரியல் போர் போறதுக்கு முன்னாடி நம்பர் 1 ஒரு டிப்ளமேட்டிக் வார். அந்த டிப்ளமேட்டிக் வார்ல நீங்க வின் பண்ணணும். ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ரஷ்யாவுக்கும் யுக்ரைனுக்கும் சண்டை நடக்குது.
ஆனா உலக நாடுகள் மொத்த பேரும் யுக்ரைன் பக்கம் தான் நிற்கிறாங்க. அப்ப இந்த டிப்ளமேட்டிக்கா அவங்க வந்து வின் பண்ணி இருக்கிறாங்க. அதனாலதான் ரஷ்யா பெரிய நாடா இருந்தாலுமே யுக்ரைன் அவங்கள எதிர்த்து நின்று இத்தனை வருஷமா அவங்களால போராட முடியுது. ஆனா இந்த தடவை இந்தியா பாகிஸ்தான் மேல இந்த கான்ஃபிளிக்ட், இதை போர்னு சொல்ல முடியாது, ஒரு கான்ஃபிளிக்ட் அப்படின்னு சொல்லலாம். இது டிப்ளமேட்டிக்கா நம்ம வின் பண்ணமான்னு கேட்டீங்கன்னா அதுக்கு இல்லைன்றதான் என்னுடைய பதில். ஏன்னா உலகத்துல எந்த ஒரு நாடுமே வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணல. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இந்த முதல் நாள் நம்ம அந்த ஆபரேஷன் சிந்தூர் நான் முதல் நாள் ஆரம்பிச்சு செஞ்சப்போ மறுநாள் அவர்கிட்ட கேட்கும்போது இட் இஸ் அ ஷேம் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாரு அவரு. ஸோ இந்தியா வந்து தக்க பதிலடி கொடுத்தாங்க அல்லது அவங்களுக்கு தே ஹாவ் த ரைட் டு ஃபைட் அப்படிலாம் எதுவுமே சொல்லலை. அவர் இட் இஸ் அ ஷேம், காஷ்மீர் பிரச்சனை ரொம்ப நாளா இருக்குது. அப்போ நிருபர்கள் அவர்கிட்ட கேட்குறாங்க, என்னங்க நீங்க எதுவும் செய்ய மாட்டீங்களா அப்படின்னா, இந்தியா எனக்கு நண்பர்கள் தான், ஆனா வந்து பாகிஸ்தான் எனக்கு நண்பர்கள் தான் அப்படின்னு இந்தியாவையும் பாகிஸ்தானையும் தராசுல ஒரே தட்டுல வச்சு பார்க்கறாங்க. இன்னும் கேட்டீங்கன்னா பாகிஸ்தான் வந்து அவங்க வந்து ட்ரோன்ஸ் மூலமா தான் இந்த தடவை வந்து அதிகமான ஃபைட். இந்த தடவை வந்து நேரடியான போர் இல்லை, பெரும்பாலும் ஏவுகணை தாக்குதல், ட்ரோன் மூலமா தாக்குதல் தான் நடந்தது. நம்ம வந்து இஸ்ரேல் கிட்ட இருந்து தான் ட்ரோன்களை நிறைய வாங்கியிருக்கிறோம். ஆனா பாகிஸ்தான் வந்து ட்ரோன்களை வந்து துருக்கி அப்படிங்கிற நாட்டுல இருந்து வாங்கியிருக்கிறாங்க. ஸோ இதனால துருக்கி நாட்டுக்கு ஒரு ஃபைனான்சியல் பெனிஃபிட் இருக்குது. ஆனா நம்மளால வந்து இஸ்ரேலுக்கு ஃபைனான்சியல் பெனிஃபிட் இருக்குது. இன்னும் கேட்டீங்கன்னா பாகிஸ்தானால துருக்கிக்கு எந்த அளவுக்கு லாபம் இருந்ததோ அதை விட பல மடங்கு லாபம் இந்தியாவால இஸ்ரேலுக்கு இருந்திருக்குது. ஆனா துருக்கி ஓப்பனா வந்து பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணாங்க, ஆனா இஸ்ரேல் கூட நமக்கு ஓப்பனா வந்து சப்போர்ட் பண்ணல. இன்னொன்னு பாத்தீங்கன்னா ரஃபாலே ஜெட் கிட்டத்தட்ட 65,000 கோடி ரூபாய் நம்ம செலவு பண்ணி ரஃபாலே ஜெட் வாங்கியிருக்கிறோம் பிரான்ஸ் கிட்ட இருந்து. இன்னொரு 65,000 கோடிக்கு வாங்குறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த மாதிரி நம்ம கிட்ட இருந்து 1,00,000 கோடிக்கு மேல வாங்கிக்கிற பிரான்ஸ் நாடு கூட நமக்கு சப்போர்ட் பண்ணி எந்த இடத்துலையுமே பேசல. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டிப்ளமேட்டிக் வார்ல நம்ம வந்து ஃபெயில் ஆயிட்டோம், எந்த நாடுமே நமக்கு சப்போர்ட் பண்ணல. அடுத்தது ரெண்டாவது மீடியா வார், அது சைக்காலஜிக்கல் வார் அப்படின்னு சொல்லலாம். ஒரு காலத்துல வந்து ஒரு மீடியா வாரோ சைக்காலஜிக்கல் வாரோ வின் பண்றது கொஞ்சம் சுலபமா இருந்தது. ஏன்னு சொன்னா ஒரு காலத்துல வந்து மக்களுக்கு செய்திகள் அப்படின்னு போய் சேர்றது வந்து ரெண்டு விஷயம் மூலமா தான் போய் சேர்ந்தது. ஒன்று செய்தித்தாள்கள், இன்னொன்னு டெலிவிஷன் சேனல்கள். இவங்க ரெண்டு பேரையுமே வந்து அரசாங்கம் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். அரசாங்கத்தினுடைய விருப்பத்துக்கு எதிராக யாராவது செய்தி வெளியிட்டா அவங்க லைசன்ஸை கேன்சல் பண்ணலாம், அல்லது அவங்க இன்கம் டேக்ஸ், இடி ரைடு அந்த மாதிரி ஏதாவது பண்ணலாம். அதனால எந்த செய்தி நிறுவனமும் அல்லது எந்த செய்தித்தாளும் அரசாங்கத்துக்கு எதிராக பேசுறதுக்கு பயப்படுவாங்க. ஆனால் இதெல்லாம் ஒரு காலத்துல. இப்ப பாத்தீங்கன்னா எத்தனையோ சோஷியல் மீடியா, இமெயில், இன்டர்நெட், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், எவ்வளோ விஷயங்கள் வந்து இங்க இருக்கு மக்கள் வந்து செய்திகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு. இப்போ இந்திய அரசாங்கம் என்ன பண்ணாங்க, பல ட்விட்டர் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ண சொன்னாங்க. ட்விட்டர் கிட்ட சொல்லி 8,000 அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதை பத்தி கொஞ்சம் விவரமா சொல்லிடுறேன் பாருங்க. ட்விட்டர், அதாவது எக்ஸ் தளம் அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது ட்விட்டர்னு சொல்லலாம். இதனுடைய ஓனர் யாருன்னு கேட்டீங்கன்னா ஈலான் மஸ்க். அந்த ஈலான் மஸ்க் வந்து ட்ரம்ப்புக்கு நெருங்கிய நண்பர் அப்படின்றது உலகம் அறிஞ்ச ஒரு உண்மை. ரஷ்யாவுக்கும் யுக்ரைனுக்கும் சண்டை வரும்போது எல்லாருமே வந்து யுக்ரைன் பக்கம் தான் நின்னாங்க. ஈலான் மஸ்கும் யுக்ரைன் பக்கம் தான் இருந்தாரு. இருந்தாலுமே அவருடைய சர்வீசஸ் எதையுமே ரஷ்யால அவரு நிறுத்தல. அப்ப நிருபர்கள் கேட்டாங்க, ஏன் நீங்க வந்து ரஷ்யாவுக்கு எதிராக தானே இருக்கிறீங்க, நீங்க உங்க ஸ்டார்லிங்க்னு ஒரு சர்வீஸ் இருக்கு அவங்களுக்கு, அதெல்லாம் நீங்க ரஷ்யால நிறுத்தலாமே அப்படின்னு கேட்டப்போ அவர் என்ன சொல்லிட்டாரு, நான் ரஷ்யாவுக்கு எதிராக தான் இருக்கிறேன், ஆனா இருந்தாலும் நான் வந்து ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அது வேணும்னு நினைக்கிறோம். நானே என்னுடைய எதிரியாவாக இருந்தாலும் அவன் பேசுவதற்கு உரிமை இருக்கிறது அப்படின்னு நான் நம்புறவன். அதனால என்னுடைய எந்த சர்வீஸையுமே நான் ரஷ்யால நிறுத்த மாட்டேன் அப்படின்னு சொன்னாரு. இப்போ இந்திய அரசாங்கம் வந்து அவர்கிட்ட சொல்லி ஒரு 8,000
ட்விட்டர் அக்கௌண்ட்டுங்களை க்ளோஸ் பண்ணுங்க, ஏன்னா அவங்க வந்து இந்திய அரசாங்கத்துக்கு எதிரான செய்திகளை அவங்க வெளியிடுறாங்க அப்படின்ட்டு. அப்போ அவர் சொன்னார், இந்திய அரசாங்கம் எங்களை கேட்குறாங்க, கேட்டால் நாங்கள் நிறுத்தி தான் ஆகணும், வேறு வழி இல்லை, நிறுத்துகிறோம். ஆனால் கண்டிப்பாக இந்திய அரசாங்கத்துக்கு எதிராக இந்தியாவில் கோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ணுவோம் நாங்கள், இது எங்களுடைய கொள்கைகளுக்கு எதிரானது அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ நீங்கள் நல்லா யோசனை பண்ணி பாருங்க. உலகம் அறிஞ்ச ஒரு உண்மை என்னன்னா, ஈலான் மஸ்க் வந்து ட்ரம்ப்புக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. ஸோ ஈலான் மஸ்க்கு பிடிக்காத ஒரு விஷயத்த செய்கிறீங்க, செஞ்சுட்டு ட்ரம்ப் கிட்ட போய் நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னா அவர் எப்படி சப்போர்ட் பண்ணுவார்? நீங்கள் இப்படி வாங்க, இந்த பக்கம் வாங்க. நாளைக்கு உங்கள் செய்தி நிறுவனம், நீங்கள் ஒரு யூடியூப் நடத்துறீங்க, நீங்கள் அதானிக்கு எதிராக வந்து நிறைய வீடியோ போடுறீங்க, அதானிக்கு அக்ரெசிவாக எதிர்த்து நிற்கிறீங்க. அதுக்கப்புறம் நாளைக்கு அரசாங்கத்துக்கிட்ட போய் உங்களுக்கு ஏதாவது ஒரு ஃபேவர் வேணும்னா செய்வாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா அதானி வந்து பிரைம் மினிஸ்டருக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர். நீங்கள் அதானியை எதிர்த்துட்டு இந்த பக்கம் உங்களுக்கு அரசாங்கத்தில் எந்த வேலையும் நடக்கணும்னாலும் எந்த வேலையும் நடக்காது. இதுதான் நிதர்சனமான. சரி தப்புன்றதெல்லாம் நம்ம அப்புறம் விட்டுருவோம், ஆனால் இதுதான் நடக்கும். லஞ்சம் வாங்கக்கூடாது, தப்பு தான். ஆனால் இந்தியாவில் லஞ்சம் வாங்காமல் இருக்கிறாங்களா? உங்களுக்கு தெரிஞ்சு லஞ்சம் வாங்காத அரசாங்க அதிகாரிகள் எத்தனை சதவீதம் இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ஒரு 100 பேர் அரசாங்கத்தில் வேலை செய்கிறாங்கன்னா அதில் எத்தனை பேர் லஞ்சம் வாங்காமல் இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ஸோ சரி தவறுன்றது வேற, ஆனால் நிதர்சனம்ன்றது வேற. ஸோ நிதர்சனத்தில் பார்த்தீங்கன்னா இருக்கிற 100 அரசியல்வாதிகளில் எத்தனை பேர் லஞ்சம் வாங்காமல் இருக்கிறாங்க? இல்லை இருக்கிற 100 அரசாங்க அதிகாரிகள் எத்தனை பேர் லஞ்சம் வாங்காமல் இருக்கிறாங்க? ஏதோ சிலர்லாம் இருப்பாங்க, ஆசிரியர்கள் இருப்பாங்க, ஏன்னா அவங்களுக்கு லஞ்சம் வாங்குறதுக்கு வாய்ப்பே கிடையாது. லஞ்சம் வாங்குவதற்கு வாய்ப்பு இருக்கிற டிபார்ட்மெண்ட்ல வேலை செஞ்சீங்கன்னா லஞ்சம் வாங்காமல் இருக்கிறவங்க எத்தனை சதவீதம் பேர் இருப்பாங்க? மேபி ஒரு 5% பேர் இருப்பாங்களா? மீதி 95% பேர் லஞ்சம் வாங்கிக்கிறாங்களாம். ஸோ சரி தவறுன்றது அப்பாற்பட்டது. ஒரு நிதர்சனமான உண்மை என்னன்னா, நீங்க வந்து ஒரு வல்லரசுகளோட நீங்க அணுக்கமா இருக்கணும். ஆனா நாம வந்து என்ன பண்றோம்? எல்லாரும் கூட வந்து சண்டை போட்டுக்கிறோம். சைனாவுக்கு என்ன பண்ணோம்? சைனாவோட ஆப் எல்லாம் நம்ம வந்து இந்தியாவில இருந்து பேன் பண்ணிட்டோம். அதனால என்ன பெருசா சாதிச்சோம்? நம்ம ஒன்றும் பெருசா சாதிக்கல, ஆனா சைனாவுக்கு எதிராக திரும்பிட்டோம். ஸோ இந்த பிஜேபி அரசாங்கம் வந்ததுக்கு அப்புறமாவே வந்து நிறைய பேர் சொல்றது என்னன்னா, இவங்களுடைய வெளியுறவுத்துறை கொள்கைகள் வந்து இவங்க கிட்ட சரியா இல்லை, கண்டமேனி எல்லாரையுமே எதிர்த்துக்கிறாங்க. கனடா கூட பிரச்சனை, ஸ்ரீலங்கா கூட பிரச்சனை, மாலத்தீவு கூட பிரச்சனை, பங்களாதேஷ் கூட பிரச்சனை, பாகிஸ்தான் கூட பிரச்சனை, சைனா கூட பிரச்சனை, அமெரிக்கா கூட வந்து ஒரு அணுக்கமெல்லாம் கிடையாது. ஸோ இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும்போது நாளைக்கு உலக அளவில் நமக்கும் ஒரு பாகிஸ்தானுக்கும் ஒரு பிரச்சனை வரும்போது நமக்கு யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ ஒன்று டிப்ளமேட்டிக் வாரில் இந்தியா வந்து ஃபெயில் ஆகிருக்குது. ரெண்டாவது இந்த மீடியா வார். அந்த மீடியா வாரில் வந்து ஓரளவுக்கு நீங்கள் வந்து ஒரு பொய் சொல்லலாம், ஒரு முழு பூசணிக்காயை சோத்தில் மறைக்கிற அளவுக்கு உங்களால் கண்டிப்பாக பொய் சொல்ல முடியாது. எப்படி இருந்தாலும் உண்மை வந்து வெளியே தெரிஞ்சிடும். ஸோ எத்தனையோ செய்தி நிறுவனங்கள் எல்லாமே ஏதோ வேற எங்கேயோ நடந்த நிகழ்ச்சியோ அல்லது எப்போ பழசா நடந்த நிகழ்ச்சியெல்லாம் எடுத்து இப்போ நடந்த மாதிரி பொய்யான செய்திகள்லாம் நிறைய பேர் பரப்புறாங்க. குறிப்பாக இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒரு பிரச்சனை அல்லது சண்டை வரும்போது நம்ம வருகின்ற செய்திகள்லாம் நம்ப தகுந்த செய்தி தானா அப்படின்றத பார்த்து வந்து வெளியிடணும். நிறைய பேர் வந்து நிறைய ஊடகங்கள் வந்து ஒரு தவறான செய்திகள் வந்து நிறைய பேர் பரப்ப ஆரம்பிச்சாங்க. ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன் பாருங்க. ஒரு செய்தி நான் ஒரு தமிழ் சேனலில் தான் பார்த்தேன். பாகிஸ்தானுடைய ட்ரோன் மிசைல் எல்லாத்தையும் சுட்டு வைத்துட்டோம், ஒரு விமானியை வந்து நம்ம கைது பண்ணிட்டோம். ஃபைட்டர் ஜெட்டில் விமானி வருவாங்க, ஃபைட்டர் ஜெட்டை சுட்டு வைத்துனீங்கன்னா அதனுடைய விமானியை நீங்கள் வந்து கைது செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ட்ரோனை சுட்டு வைத்துனீங்க, ஒரு விமானியை கைது பண்ணிட்டோம், இல்லை மிசைலை சுட்டு வைத்துட்டோம், ஒரு விமானியை கைது பண்ணிட்டோம்னாக்கா அதை எப்படி நம்ப முடியும்? இப்போ போன தடவை 2019 நடந்த பிரச்சனையில் நம்முடைய ஃபைட்டர் ஜெட்டை ஒன்று வந்து பாகிஸ்தான் சுட்டு வீழ்த்திட்டாங்க. அதுல இருந்த பைலட் வந்து அந்த நாட்டில் விழுந்துட்டாரு. அதை அவங்க ஊடகங்கள்லாம் காமிச்சாங்க. ஸோ இப்போ நாம வந்து ஒரு பாகிஸ்தான் விமானி ஒருத்தரை நம்ம கைது பண்ணி இருக்கிறோம்னாக்கா ஏன் அதோட ஒரு வீடியோ ஃபுட்டேஜ் எதுவும் இந்நேரம் வரைக்கும் வரல? ஸோ எதுக்காக இதை சொல்ல வரேன்னா, இந்த பொய்யான தகவல்கள் எல்லாம் பரப்பி ஒரு நாட்டு மக்கள், ஒரு அரசாங்கம்ன்றது வந்து எப்படி இயங்குதுன்னா, பொதுமக்கள் கொடுக்குற டாக்ஸ் பணத்துல தான் ஒரு அரசாங்கமே நடக்குது. அதனால அந்த பொதுமக்களுக்கு என்ன நடக்குதுன்ற உண்மை தெரியணும்.
அதுக்கு அவங்க உண்டான ரைட்ஸ் அவங்களுக்கு இருக்குது. ஆனா சில ஊடகங்களை கையில வச்சுக்கின்னு தவறான செய்திகளை பரப்பி நம்ம என்னமோ ஒரு பெரிய ஒரு உலகமே காணாத வரலாற்று வெற்றி நம்ம பெற்றுவிட்டதாக ஒரு இது பண்றாங்க. அதாவது எந்த ஒரு போரிலும் யாருக்கும் வெற்றி கிடையாது அப்படின்றதுதான் உண்மை. போரில் நீங்கள் பெற்றதை விட இழந்தது அதிகமாக இருக்கும். ஒரு சின்ன உதாரணத்துக்கு சொல்றேன் பாருங்க. எத்தனை ட்ரோன் பயன்படுத்தியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க கடந்த 2-3 நாட்கள்ல? நம்முடைய அரசாங்கம் சொல்றதே பார்த்தீங்கன்னா ஒரு பாகிஸ்தான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1000 ட்ரோன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு நேத்து வந்து 500 ட்ரோன் வந்ததா சொன்னாங்க. இது இந்திய அரசாங்கம் சொல்றது, பாகிஸ்தான் வந்து. அப்ப பாகிஸ்தான் ஒரு 1000 ட்ரோன் யூஸ் பண்ணியிருக்கிறான். அப்ப கண்டிப்பா நம்மளும் 1000 ட்ரோன் யூஸ் பண்ணியிருப்போமா? ஒரு ட்ரோன் வந்து குறைஞ்சபட்சம் 10 கோடியிலிருந்து அதிகபட்சம் 100 கோடி ரூபாய் வரைக்கும் இருக்கும். ஓகே. சோ 1000 ட்ரோனை நம்ம அனுப்பியிருக்கோம். அந்த 1000 ட்ரோன் போனதான் திரும்பி வராது. ட்ரோன்லாம் போச்சுன்னா போனதான் திரும்பி வராது இல்லைங்களா? சோ அது இலக்கை தாக்கும் அல்லது எதிரி வந்து அதை சுட்டு வைத்துருவாங்க. அதே போலதான் பாகிஸ்தான் நம்ம நாட்டுக்கு அனுப்பிச்சிருக்கிறாங்கன்னா அது ஒண்ணு இலக்கை தாக்கும் அல்லது நம்ம சுட்டு வைத்திருப்போம். போர் விமானங்கள் அப்படி கிடையாது. நீங்க போயிட்டு குண்டு போட்டுட்டு அந்த போர் விமானம் நமக்கு திரும்பி வந்துடும். ஆனா ட்ரோன் அப்படி கிடையாது. அப்போ அது பாத்தீங்கன்னா 2 நாடுமே குறைஞ்சபட்சம் 10,000 கோடியிலிருந்து 25,000 கோடி வரைக்கும் செலவு பண்ணி இருக்கிறாங்க இந்த ட்ரோனுக்கு மட்டுமே. ஸோ பாகிஸ்தானை பத்தி நம்ம எதுக்கு பேசணும்? அவன் எப்படி போனா நமக்கு என்ன வந்தது? நம்முடைய டாக்ஸ் பேயரோட மணி கிட்டத்தட்ட 25,000 கோடி ஒன்லி. இது வந்து ட்ரோனுக்கு மட்டும் செலவு பண்ணப்பட்ட விஷயம். இதுக்கப்புறம் ஒரு ரஃபாலே ஜெட்டோட விலை கிட்டத்தட்ட ஒரு 2,000 கோடி. இந்த பாகிஸ்தான் என்ன சொல்றாங்கன்னா, இந்தியாவோட ஃபைட்டர் ஜெட் 5 ஃபைட்டர் ஜெட்டை நாங்கள் சுட்டு வைத்துட்டோம், அதுல 3 ஃபைட்டர் ஜெட் வந்து ரஃபாலே ஜெட்டுன்னு சொல்றாங்க. ஆனா இந்தியா அதை மறுக்கவும் இல்லை, அது சரின்னு சொல்லவும் இல்லை. ஆனால் ஒரு வெளிநாட்டு ஊடகம் இந்த மாதிரிலாம் ஒரு பிரச்சனை நடக்கும்போது உங்களுக்கு காமெடியா இருக்கணும்னா நீங்க உங்களுடைய நாட்டு ஊடகங்கள்லாம் நீங்க பார்க்கணும். இன்னும் ரொம்ப காமெடியான விஷயங்கள் வேணும்னா எதிரி நாட்டினுடைய ஊடகங்கள் பார்க்கணும். நீங்க உங்களுக்கு செய்திகள் வேணும் அப்படின்னா நீங்க வந்து வெளிநாட்டு நடுநிலை ஊடகங்களை தான் நீங்க பார்க்கணும். ஒரு வெளிநாட்டில் இருக்கிற ஒரு பிரபலமான ஒரு ஊடகம் ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க. அமெரிக்காவே ஒத்துக்கிட்டு இருக்கிறாங்க, பாகிஸ்தான் வந்து இந்தியாவுடைய ஃபைட்டர் ஜெட் 2 ஃபைட்டர் ஜெட்டை சுட்டு வைத்துட்டாங்க, அதுல ஒரு ஃபைட்டர் ஜெட் வந்து ரஃபாலே அப்படின்னு அமெரிக்கா சொன்னதாக ஒரு வெளிநாட்டு ஊடகம் செய்தி வெளியிட்டிருக்கிறது. இல்ல அது ஊர்ஜிதப்படுத்தப்பட்ட செய்தி தானா சார்? ஏன்னா அவங்களுமே கரெக்டா தான் போடுவாங்கன்றது எவ்வளவு அக்யூரசி இருக்கும் சார்? அதாவதுங்க இப்போ இப்போ உங்களுக்கும் எனக்கும் ஒரு சண்டை இல்லைங்களா? நான் உங்களை பத்தி என்ன வேணாலும் சொல்லலாம், நீங்க என்னை பத்தி என்ன வேணாலும் சொல்லலாம். நடுநிலையா இருக்கிற ஒருத்தர் வந்து நம்மளை பத்தி ஏன் போய் சொல்ல போறாங்க அப்படிங்கிற ஒரு லாஜிக், வேற ஒண்ணும் கிடையாது. அது தவறாக இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு, இல்லைன்னு சொல்லல. அப்படி பாத்தீங்கன்னா கடைசி வரைக்கும் எந்த பொருளையுமே யாருமே ₹1 கூட நஷ்டம் அடையல. இந்தியா என்ன சொல்லுவாங்க, கடைசி வரைக்கும் எங்களது ஒரு ஃபைட்டர் ஜெட்டு கூட வீணா போகலன்னுவாங்க. அப்புறம் பாகிஸ்தான் அதே தான் சொல்லுவாங்க. அப்புறம் காலகாலமா சண்டை நடந்து இருந்தாலும் யாருக்குமே என்ன உண்மை வந்து வராது இல்லையா? அப்ப உண்மை எப்படிதான் நீங்க கொண்டு வர போறீங்க? சோ இப்ப இந்த இடத்துல வந்து நீங்க வந்து ஒரு வெளிநாட்டு ஊடகங்கள் நடுநிலை ஊடகங்கள் சொல்றத நம்பதான் ஆகணும். அதுதான், வேற வழி கிடையாது. இப்ப யாரையுமே நம்ப மாட்டேன் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? ஆனா சில தீவிரமான ஆளுங்கட்சி ஆதரவாளர்கள்லாம் இருப்பாங்க. அவங்களாம் சார் நம்மலாம் பாகிஸ்தான்ல 50 F-16 சுட்டு வைத்துட்டோம் சார், அதெல்லாம் அவங்க மறைக்கிறாங்க சார், நம்மதெல்லாம் ₹1 கூட நஷ்டமாகல சார் அப்படின்னா சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ இது என்னன்னாக்கா இது உங்களுக்கு ஒரு என்னன்னா ஒரு சர்க்கம்ஸ்டன்ஷியல் எவிடன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அமெரிக்காவே என்ன சொல்லி இருக்கிறாங்கன்னா, நாம வந்து ரஷ்யாவோட ஃபைட்டர் ஜெட்டையும் பிரான்ஸனுடைய ஃபைட்டர் ஜெட்டையும் தான் நம்ம யூஸ் பண்றோம். ஆனா பாகிஸ்தான் வந்து அமெரிக்காவோட ஃபைட்டர் ஜெட் F-16 அதை பயன்படுத்துறாங்க. இது இல்லாம வந்து சைனாவுடைய ஃபைட்டர் ஜெட்டை யூஸ் பண்றாங்க. இந்த நடந்த சண்டையில சைனாவுடைய ஃபைட்டர் ஜெட்டை வச்சுதான் ஒரு ரஃபாலே ஜெட்டை அடிச்சிருக்கிறதா செய்தி. ஸோ இதை வந்து அமெரிக்காவே ஒத்துன்னு இருக்கிறாங்க. இன்னொரு ஊடகம் சொல்லி இருக்குது பிரான்ஸே ஒத்துன்னு இருக்கிறாங்க, இந்தியா வந்து லாஸ்ட் ஒன் ஃபைட்டர் ஜெட் ரஃபாலே ஜெட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதனால பார்த்தீங்கன்னா இந்த சைனாவுடைய அந்த ஃபைட்டர் ஜெட் கம்பெனியோட ஷேர் விலை கிட்டத்தட்ட 50% ஏறிடுச்சு கடந்த ஒரு வாரத்தில்.
என்னைக்கு நம்ம சண்டை ஆரம்பிச்சோமோ அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த சைனாவில் இருக்கிற செங்குடு ஏர்கிராஃப்ட் அப்படிங்கிற ஒரு நிறுவனம், அவங்களுடைய ஷேர் விலை வந்து கிட்டத்தட்ட 50% ஏறிடுச்சு. ரஃபாலே தயாரிக்கிற கம்பெனி டசால்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த நிறுவனத்தோட பங்குகள் கிட்டத்தட்ட 4% இறங்கி இருக்குது கடந்த ஒரு வாரத்துல. ஸோ எதுக்காக இதை சொல்ல வரேன்னா, இப்போ நீங்க வந்து ஒரு அரசாங்கம் சொல்றதை மட்டும்தான் நம்பணும்னு சொன்னா அவங்க உண்மையை சொல்ல மாட்டாங்க. ஸோ அப்ப என்ன நடக்கும் அப்படின்னா, ஸோ நம்பர் 1 டிப்ளமேட்டிக் வார்ல இந்தியா ஃபெயில். அடுத்தது மீடியா வார், அதுலேயும் இவங்க வந்து பெருசா சக்சஸ் ஆகலைன்றதுனால அன்னெசரியா எதிரிகளை உருவாக்கிக்கினாங்க. பல இன்டர்நேஷனல் த வயர் அப்படின்ட்டு ஒரு செய்தி நிறுவனம் இருக்கு, அதை பேன் பண்ண சொல்லிட்டாங்க. ஸோ இதெல்லாம் வந்து என்ன நடக்கும்னா, ஒரு இன்டர்நேஷனல் லெவல்ல நமக்கு ஒரு நல்ல பேரை கொடுக்காது. இப்போ இன்டர்நேஷனல் லெவல்ல நமக்கு நல்ல பேர் கொடுக்காதுன்னா அடுத்த தடவையும் உங்களால ஒரு டிப்ளமேட்டிக் வின்னிங் உங்களால பண்ண முடியாது. இது 2. இதுக்கு அடுத்தது 3வது தான் நீங்க வந்து போர்க்களத்துல நீங்க ஒரு வெற்றி பெறுறீங்களா அல்லது தோல்வி அடைகிறீங்களா அப்படின்றது. ஒரு இப்போ இந்த வந்து ஒரு சமாதான பேச்சுக்கு இந்தியா ஒத்துன்னு இருக்குதுன்னு சொன்னாலே கண்டிப்பா வந்து இந்த போர் தொடர்ந்தால் நமக்கு நல்லது இல்லை அப்படின்னு நினைக்கிறதுனால தான் ஒருத்தங்க. இப்ப நம்ம வெற்றி பெறதா இருந்தா எதுக்காக நம்ம ஒருத்தன் பேச்சை கேட்கணும்? யார் பேச்சும் நம்ம கேட்க வேண்டியதில்லை. நம்ம எதுக்காக அமெரிக்காவோட பேச்சு கேட்கணும்? நம்ம எதுக்கு மற்ற நாடுகள் பேச்சு கேட்க? எதுக்காக போர் நிறுத்தத்துக்கு போகணும்? போரை தொடர்ந்து நடத்தலாமே. ஆனா இந்த போரை தொடர்ந்து நடத்தினால் நமக்கு நல்லது இல்லை அப்படிங்கிறத இந்தியா உணர்ந்து இருக்கிறதுனாலதான் இந்தியா இதற்கு ஓகே அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. ஸோ சொல்றதுக்கு கசப்பாக இருக்கலாம். நாம வந்து என்னைக்குமே இந்திய அரசாங்கத்துக்கு நம்ம எதிர் கிடையாது, இந்திய இராணுவத்துக்கு நம்ம எதிர் கிடையாது. ஆனா இந்திய அரசாங்கத்துக்கு நம்ம எதிர் கிடையாது. ஆனா இந்த அரசாங்கத்தை நடத்துகின்ற அரசியல்வாதிகளுக்கு நாம சில நேரங்கள்ல எதிர்கருத்துக்கள் கொண்டவங்களா நம்ம இருப்போம். அது சகஜமான விஷயம். ஸோ ஒரு அரசியல்வாதிக்கு எதிராக நம்ம இருப்போமே, அவங்க எடுக்கிற முடிவுகளுக்கு நம்ம எதிராக இருப்போமே தவிர அரசாங்கத்துக்கு எதிராக நம்ம இருக்க மாட்டோம். ஏன்னா இந்த அரசியல்வாதிகள் எடுக்கின்ற தவறான முடிவுகளினால் பாதிக்கப்படுவது நடுத்தர மக்கள் அல்லது எல்லா நாட்டு மக்களுமே பாதிக்கப்படுவாங்க. ஸோ கடந்த 2 நாட்களாவே இந்த போர் வந்து நல்லது இல்லை அப்படின்னு தான் நம்ம எல்லாம் பேசிட்டு இருக்கிறோம். நிறைய பேர் அதான் பேசிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஆளுங்கட்சிக்கு சப்போர்ட் பண்ற நிறைய பேர் இல்ல நீங்களாம் ஆன்டி நேஷனல், உங்க வீட்டில் இருக்கிற ஒருத்தரை வந்து டெரரிஸ்ட் கொண்டு இருந்தா அப்ப தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு வந்து என்ன சொல்றதுன்னா, நிறைய ஊடகங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு உணர்ச்சி பொங்க பேச வேண்டியது, ஒரு நம்முடைய ரத்தம் கொதிக்கிற அளவுக்கு ஒரு உணர்ச்சிகளை தூண்டுற மாதிரி பேச வேண்டியது. ஸோ அந்த அளவுலாம் ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா இதே உணர்ச்சிகளை தூண்டுற மாதிரி பேசுற ஊடகங்கள் சரிங்களா. இப்ப அடிப்படை இஷ்யூ என்ன? காஷ்மீர்ல ஒரு 26 டூரிஸ்டை சுட்டுட்டாங்க. அதுதானே இஷ்யூ, அடிப்படை இஷ்யூ. அதுக்கு உங்களுக்கு ரத்தம் கொதிக்கணும், 25,000 கோடி 50,000 கோடி நீங்க செலவு பண்ணணும்னாக்கா சரிங்களா. ஒரு கர்ப்பிணி பெண்ணை கற்பழிச்சு கொலை பண்ணானுங்களா இல்லையா? குஜராத்ல பில்கிஸ் கொலை பண்ணல, கற்பழிச்சாங்க பில்கிஸ் பானு. அந்த பில்கிஸ் பானுன்ற ஒரு பெண்மணியினுடைய 3 வயது குழந்தைய கொலை பண்ணி இருக்கிறானுங்க. பில்கிஸ் பானு கருவுற்ற பெண், அந்த பெண்ணை கற்பழிச்சிருக்கிறானுங்க. அதுக்கு எங்க ரத்தம் கொதிக்கல? அது எத்தனை ஆயிரம் கோடி நம்ம செலவு பண்ணோம்? செலவு பண்ணல. என்ன பண்ணோம்? சுப்ரீம் கோர்ட் சொல்லி ஜெயில போனவனுங்கள நம்ம ரிலீஸ் பண்ணிருக்கிறோம். ரிலீஸ் மட்டுமா பண்ணோம்? வெளியே வந்தவனுக்கு திலகம் வச்சிருக்கிறோம், மாலை போட்டிருக்கிறோம். ஒரு அமைச்சர் பேசுற ஒரு மீட்டிங்ல அந்த குற்றவாளி ஒருத்தனை வந்து மேடையில வச்சுன்னு பேசுறாரு ஒரு அமைச்சர். இதுதான் நம்ம பண்ணிருக்கிறோம். இது மட்டுமா பண்ணோம்? 2 பெண்கள் அவங்களுடைய உயிருக்கும் மானத்துக்கும் பாதுகாப்பு தேடி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனாங்க மணிப்பூர்ல. அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல என்ன பண்ணானுங்க? அந்த 2 பெண்களையும் போலீஸ் ஜீப்ல ஏத்தின்னு வந்து கலவரக்காரர்கள் கையில கூத்துட்டு போயிட்டானுங்க. அந்த 2 பெண்களை நடுத்தருவுல நிர்வாணமாக நடத்தி கொண்டு போய் கற்பழிச்சு கொலை பண்ணிருக்கிறானுங்க. அந்த கற்பழிச்சு இது எல்லாமே வந்து மீடியால வந்தது. எவனோ ஒருத்தன் வீடியோல எடுத்து போட்டான், இதை பண்ணவன் அவன் அப்படின்றது தெரிஞ்சது. அந்த உடனே என்ன பண்ணாங்க? ஒரு கண்ட்ரோல், அது என்ன டேமேஜ் கண்ட்ரோல்னு சொல்லுவாங்க. அது இந்த மாதிரி போன ஒருத்தனை வந்து போலீஸ்ல அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அவ்வளவுதானே தெரியும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் என்ன நடந்தது தெரியுமா?
அவனுக்கு ஏதாவது தண்டனை வாங்கி கொடுத்தாங்களா இன்னைக்கு வரைக்கும்? அவன் எங்க இருக்கிறான்னு தெரியுமா உங்களுக்கு? அவன் ஜாமீன்ல இருக்கிறானா ஜெயில இருக்கிறானான்னு ஏதாவது செய்தி இருக்கா உங்ககிட்ட? அவனை என்ன தூக்கில் போட்டுருக்கணுமா வேண்டாமா? ஆனால் அந்த மாதிரி ஏதாவது செய்தி வந்துதான் உங்களுக்கு? அவன் எதுக்காகன்னா எத்தனையோ அநியாயங்கள் நடக்குது. அதுக்கெல்லாம் ரத்தம் கொதிக்காத மக்கள் பாகிஸ்தான் அப்படின்னு சொன்ன உடனே அதுவும் பாகிஸ்தான் இருக்குதா இல்லையா அதுவும் தெரியாது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் பாருங்க. ஒரு கிராமத்துல இருக்கிறீங்க நீங்க. அந்த கிராமத்துல உங்களுக்கும் இன்னொருத்தருக்கும் பெரிய தகராறு. ரொம்ப நாளா அந்த பகை இருக்குது. நீங்க அவரை கொலை பண்ணிடுறீங்க. கிராமத்துல இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் நீங்க தான் அவரை கொலை பண்ணீங்கன்ட்டு. அப்போ உடனே உங்களை தூக்கி ஜெயில போட்டுருவாங்களா? உடனே உங்களை அரெஸ்ட் பண்ணி ஜெயில போட்டுருவாங்களா? முடியாது. போலீஸ் உங்களை அரெஸ்ட் பண்ணுவாங்க. அரெஸ்ட் பண்ணி உங்களை கோர்ட்ல கொண்டு போய் நிறுத்துவாங்க. அந்த கோர்ட்ல கொண்டு போய் நீங்க தான் கொலை பண்ணீங்கன்றதுக்கு அவங்க நிரூபிக்கணும். இல்லைன்னு சொன்னா ஜட்ஜி உங்களை ரிலீஸ் பண்ணுவாரு. நீங்க கொலையே பண்ணியிருந்தாலுமே அதை போலீஸோ அல்லது லாயரோ அதை நிரூபிக்கணும் கோர்ட்ல. அது நிரூபிக்கப்படவில்லை என்றால் ஜட்ஜி உங்களை ரிலீஸ் பண்ணிடுவாரு. அதே போல தானே 4 பேர் வந்தானுங்க, 26 டூரிஸ்ட கொலை பண்ணானுங்க. ஓகே, தப்பு தான். ஆனா அந்த 4 பேர் பாகிஸ்தானை தான் சேர்ந்தவன் தான். உடனே போய் பாகிஸ்தான்ல போய் குண்டை போடு. கேட்டா தீவிரவாதிகள் முகாம்கள் மேல மட்டும்தான் நாங்க குண்டு போட்டோம் அப்படின்னா, தீவிரவாதிகள் தனியா டி நகர்ல இருப்பான், பொதுமக்கள் எல்லாரும் தனியா தாம்பரத்துல இருப்பாங்களா? எல்லாம் ஒன்னா தானே இருப்பானுங்க. மக்களோட மக்களா கலந்து தானே இருப்பானுங்க தீவிரவாதிகள். அவங்க குண்டு போட்டீங்கன்னா அது எப்படி நீங்க தீவிரவாதிகள் மேல மட்டும் தான் நாங்க குண்டு போட்டோம், பொதுமக்கள் மேல போடலன்னு எப்படி சொல்ல முடியும்? ஸோ அந்த 4 பேர் கண்டிப்பா பாகிஸ்தான் லிங்க் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு சாட்சி இருக்குதா? இந்த இடத்துல பாருங்க, நான் ஒரு கம்பேரிசனுக்காக சொல்றேன். இந்த கொலை செய்தவன் அந்த 4 பேர், சரிங்களா? அவன் பாகிஸ்தான்காரன்னு நம்ம சொல்றோம். நாம போலீஸ், நம்ம வக்கீல், உலக நாடுகள் ஜட்ஜு. நீங்க உலக நாடுகள் கிட்ட இதை ப்ரூஃப் பண்ணணும், எவிடன்ஸ் கொடுக்கணும், ப்ரூஃப் பண்ணணும். அப்பதான் உலக நாடுகள் நம்மளை சப்போர்ட் பண்ணுவாங்க. இது எதையுமே நம்ம பண்ணாம உலக நாடுகள் நமக்கு எப்படி சப்போர்ட் பண்ணுவாங்க? சோ இப்போ வந்திருக்கிற செய்திகள் பார்த்தீங்கன்னா, டிப்ளமேட்டிக் வார்லையும் இந்தியா ஃபெயில்ட், மீடியா வார்லையும் இந்தியா ஃபெயில்ட், ரியல் வார்ல இந்தியா ஃபெயில்டுன்னு சொன்னா உடனே நிறைய பேர் கத்த ஆரம்பிச்சிருவாங்க. அதுதான் நம்ம முதல்ல சொல்லிட்டோம், போர்ல யாருக்குமே வெற்றி கிடையாது. இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒரு போர் நடந்தால் இந்தியாவுக்கும் வெற்றி கிடையாது, பாகிஸ்தானுக்கும் வெற்றி கிடையாது. 2 பேருக்குமே தோல்விதான். அதனால கண்டிப்பா ஒருத்தருக்கு தோல்வி அதிகமா இருக்கும், ஒருத்தருக்கு தோல்வி குறைவா இருக்கும். ஆனா தோல்வி 2 பேருக்கு மேலதான் இருக்கு. தோத்தவனுக்கு ஒரு 50,000 கோடி செலவாயிருக்கும், ஜெயிச்சவனுக்கு ஒரு 45,000 கோடி செலவாயிருக்கும். அவ்வளவுதான் வித்தியாசம். இருந்தாலும் இந்த ஆயிரக்கணக்கில் சரி, இத்தனை 1000 கோடி செலவு பண்ணாங்களே, அந்த 26 டூரிஸ்டுக்காக தானே இத்தனை பேர் பண்ணாங்க. அந்த 26 டூரிஸ்ட் குடும்ப ஆண்களை இழந்து வாடுகின்ற அந்த 26 டூரிஸ்ட் குடும்பங்களுக்கு இதுவரைக்கும் எந்த அரசாங்கமாவது ஏதாவது பண உதவி செஞ்சதை கேள்விப்பட்டீங்களா? ஒரு மத்திய அரசாங்கம் எல்லாரும் ஆளுக்கு 1 கோடி ரூபாய் கொடுப்போம் அப்படின்னு கொடுத்தாங்களா? அந்த பக்கம் 25,000 கோடி 50,000 கோடி செலவு பண்றீங்க. யாருக்குன்னு கேட்டேன்னா அந்த 26 பேருக்கு உயிருக்காகன்றீங்க. அந்த 26 பேருடைய மனைவிக்கோ மகளுக்கோ மகனுக்கோ ஏதாவது பண உதவி பண்ணீங்களா? அப்போ இந்த இடத்துல இஷ்யூ அந்த 26 பேர் கிடையாது. இந்த 26 பேருடைய உயிரை காரணமா வச்சு ஒரு போரை தொடுத்து அந்த போர் மூலமா வேற ஏதாவது பெனிஃபிட் கிடைக்குமா அப்படின்னு சில அரசியல்வாதிகள் நினைச்சாங்கன்னா அது கண்டிப்பா தப்பு. எல்லாருமே நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, ஆளுங்கட்சிக்கு எதிராக நீங்க பேசினாலும் நீங்க ஆன்டி நேஷனல் அப்படின்னுறாங்க. நீங்க ஆளுங்கட்சிக்கு எதிராக இருந்து நாட்டுக்கு பேட்ரியாட்டிக்காவும் இருக்க முடியும். ஆளுங்கட்சிக்கு எதிராக பேசுற எல்லாருமே ஆன்டி நேஷனல் கிடையாது. தேசத்துக்கு எதிராக திங்க் பண்றவன் தான் ஆன்டி நேஷனல். தேசம்தான் ஆளுங்கட்சி அப்படின்னு நினைக்கிறது ஒரு மிக 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 பெரிய ஒரு முட்டாள்தனம். அதனால அந்த அரசியல் தலைவர் யாரா இருந்தாலுமே, ஒரு காலத்துல அமெரிக்காவுடைய ஆளுங்கட்சி செஞ்சது தப்புன்னு அமெரிக்க மக்கள் சொன்னாங்க. அதுதான் வியட்நாம் வார்ல நடந்தது. மக்களுக்கு அதிகாரம் இருக்குது, மக்கள் எதை வேணாலும் சொல்லலாம். அதை ஓரளவுக்கு தான் ஆளும் கட்சி அழுத்த முடியுமே தவிர, சோசியல் மீடியால எல்லாரையும் ஆன்டி நேஷனல்னு சொல்றது அதெல்லாம் ரொம்ப தப்பு. ஆமா, இது எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருக்குது, அதுதான் சந்தோஷம். ஓகே, நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம் சார். ஏன்னா இப்போ அதை போர் நிறுத்தம் அப்படின்றது 2 நாடுகளும் சொல்லியிருக்காங்க அப்படின்னு, மேற்கொண்டு ஏதாவது நகர்வுகள் இருந்தது அப்படின்னாலும் அதை ஒட்டி நம்ம பேசலாம் சார். உங்களுடைய கருத்துக்களுக்கு நன்றி. நன்றி.
Oscar is always on right track. That is why Fast Track Taxi app உடனே டவுன்லோட் பண்ணுங்க. நீட் தேர்வு இல்லாத மருத்துவத்துறை சார்ந்த படிப்புகளுக்கு விநாயகா மிஷன் ஸ்கூல் ஆஃப் அலைட் ஹெல்த் சயின்சஸ், சேலம், சென்னை, பாண்டிச்சேரி. MCR Pure Cotton Club, formals and casual shirts.